குடியரசு தினத்தை முன்னிட்டு காலிஸ்தான் மற்றும் வங்கதேச ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளிடமிருந்து அச்சுறுத்தல் இருக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதால் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதிமுக சார்பில் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை பழனிசாமி வெளியிட்டார். குளவிளக்கு திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். நகர பஸ்களில் பயணம் செய்யும் ஆண்களுக்கும் கட்டணம் கிடையாது என பழனிசாமி கூறினார். 2026 அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கிராமப்புறங்களில் வீடு இல்லாதவர்களுக்கு நிலம் வாங்கி கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். 5 லட்சம் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். என்டிஏ கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும். ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் அவர்களை மேடையில் பார்க்கலாம் என மத்திய அமைச்சர் எல். முருகன் கூறினார். காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை திருவான்மியூர், பாலவாக்கம், பெசன்ட் நகர், மெரினா உள்ளிட்ட கடற்கரைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. நண்பர்கள், உறவினர்கள் ஒன்று கூடி பேசி மகிழ்ந்து காணும் பொங்கல் கொண்டாடினர். முக்கிய சுற்றுலா தலங்கள் களை கட்டின. காணும் பொங்கலை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு குடும்பமாக வந்தனர். மக்கள் அங்கிருந்த விலங்குகளை ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். பொதுமக்களின் வசதிக்காக பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டில் 19 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த கருப்பாயூரணி கார்த்திக்கு ரூபாய் 8 லட்சம் மதிப்புள்ள கார் பரிசாக வழங்கப்பட்டது. 17 காளைகளை அடக்கி 2ஆம் இடம் பிடித்த பூவந்தியைச் சேர்ந்த அபிசித்தர் பைக் வென்றார். அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டில் சிறந்த காளையாக புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏவிஎம் பாபு என்பவரின் காளை தேர்ந்தெடுக்கப்பட்டது. காளையின் உரிமையாளருக்கு துணை முதல்வர் உதயநிதி சார்பில் டிராக்டர் வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த மாடுபிடி வீரராக வெற்றி பெறும் இளைஞர்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையில் முன்னுரிமை அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அலங்காநல்லூரில் காளைகளுக்கு ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட்ட முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். போடோ சமூக மக்களின் கலாச்சாரத்தை போற்றும் வகையில் அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் 10,000 பேர் ஒரே சமயத்தில் நடனமாடி அசத்தினர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்று கலைஞர்களின் பாரம்பரிய நடனத்தை கண்டு ரசித்தார். அசாமின் கவுஹாத்தியில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். ஒரு காலத்தில் கலவர பூமியாக இருந்த அசாம் இன்று வளர்ச்சி பாதைக்கு திரும்பியுள்ளது. குண்டு சத்தம் கேட்ட இங்கு இனிமையான இசை ஒலிக்கிறது. அசாமுக்கு அதிக முறை வந்துள்ள பிரதமர் நான்தான் என மோடி பேசினார். மத்திய பிரதேச மாநிலம் பாக்ரீத்புராவில் அசுத்தமான குடிநீர் குடித்து 10க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். அவர்களின் குடும்பத்தினரை காங்கிரஸ் எம்பி ராகுல் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மக்களின் பயணங்களை வசதியாகவும் ஆடம்பரமாகவும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் மாற்றும். வளர்ந்த இந்தியாவில் ஒரு ரயில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வந்தே பாரத் ரயில் தெளிவாக காட்டுகிறது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். பாரதிய ஜனதா வெல்வதற்கு சாத்தியமே இல்லை என்று கூறப்பட்ட இடத்திலும் நாம் வென்றுள்ளோம். இது மக்கள் நம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகிறது என்று பிரதமர் மோடி பேசினார். மும்பை மாநகராட்சி தேர்தலில் தாக்கரே குடும்ப ஆதிக்கத்திற்கு முடிவு கட்டி பாரதிய ஜனதா வென்றதை குறிக்கும் வகையில் மால்டாவில் மோடி இவ்வாறு பேசினார். மேற்கு வங்கத்துக்கு ஆட்சி மாற்றம் தேவை. திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டு பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்தால் மட்டுமே மேற்கு வங்கம் வளர்ச்சியடையும் என மால்டாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். மேற்கு வங்கத்தில் காரணமே இல்லாமல் 1.3 கோடி வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யும் நடவடிக்கையில் தேர்தல் கமிஷன் ஈடுபட்டுள்ளது. இதன் மூலம் தேர்தல் கமிஷனை பயன்படுத்தி பின்வாசல் மூலம் பாரதிய ஜனதா தேர்தலை சந்திக்க நினைக்கிறது என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா கூறினார். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சென்னை கிரீம்ஸ் ரோட் தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். காய்ச்சல், சளி தொல்லைக்கு சிகிச்சை அளிப்பதாக டாக்டர்கள் கூறினர். முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று நலம் விசாரித்தார். ஈரான் நாட்டின் உள்நாட்டு கலவரம் வெடித்துள்ள நிலையில் அங்கு சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கை தீவிரம் அடைந்துள்ளது. அங்குள்ள 10,000 இந்தியர்களை பத்திரமாக மீட்டு தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஈரான் நாட்டில் ஏற்பட்டுள்ள கலவரம் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை உள்ளது. அங்கு பதற்றம் தணிவதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. அந்நாட்டு மக்கள் ஒழுக்கத்தை விரும்புகிறவர்கள். எனினும் அங்கு இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளதால் முழு நிலவரம் தெரிவதில் சிரமம் நீடிக்கிறதென காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கூறினார். கிரீன்லாந்தை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது உறுதி. அதை யாரும் தடுக்க முடியாது. இந்த விவகாரத்தில் எந்த நாடுகளும் அமெரிக்காவுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடாது. அப்படி செயல்படும் நாடுகள் மீது அதிக வரி விதிப்பேன் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார்.
சிவகங்கை நெற்குப்பையில் நடந்த மஞ்சுவிரட்டின் போது கூட்டத்தை பார்த்து மிரண்ட ஒரு மாடு அங்குள்ள வீட்டின் மாடியில் ஏறியது. சில நிமிடங்கள் அங்கும் இங்கும் சுற்றி பார்த்த அந்த மாடு திடீரென 14 அடி உயர மாடியில் இருந்து கீழே குதித்தது. எவ்வித காயமுமின்றி வழக்கம் போல் எழுந்து ஓடிய மாட்டை பார்த்து அங்கிருந்தோர் ஆர்ப்பரித்தனர். மும்பை மாநகராட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா 89 இடங்களிலும் சிவசேனா 29 இடங்களிலும் வென்றுள்ளன. இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து மாநகராட்சி தேர்தலில் வென்ற நிலையில் மேயர் பதவியை தங்களுக்கு விட்டுத்தர வேண்டுமென துணை முதல்வர் ஷிண்டே எதிர்பார்ப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மும்பை மாநகராட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணி வென்ற நிலையில் அடுத்தபடியாக மேயரை தேர்வு செய்வது குறித்து சிவசேனா கவுன்சிலர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தலில் வென்ற 29 கவுன்சிலர்களும் பாந்த்ராவில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எம்ஜிஆர் பிறந்த தினத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி 5 வாக்குறுதிகள் கொடுத்துள்ளார். அதை வரவேற்கிறோம் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறினார். திமுக தேர்தல் அறிக்கை வெளியானவுடன் அதை காப்பியடித்து தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதுதான் அதிமுகவின் வழக்கம். எப்போதும் போல் திமுக தேர்தல் அறிக்கை வெளியானவுடன் முழுமையாக உங்கள் ஜெராக்ஸ் மிஷினில் காப்பி எடுக்கலாம் என அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். வாக்குறுதிகளை மறந்து வஞ்சகம் செய்த திமுக அரசை தமிழக மக்கள் இன்று மன்னிக்க மாட்டார்கள் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் 3000 கொடுக்கிறோம் என ஊரெல்லாம் தம்பட்டம் அடித்துவிட்டு அந்த பணத்தை டாஸ்மாக் வாயிலாக வசூலித்துள்ள திமுக அரசின் அறிவாற்றலை பார்க்கும்போது இதற்கு பருத்தி மூட்டை குடோனிலேயே இருந்திருக்கலாமே என்ற நகைச்சுவை வசனம்தான் நினைவிற்கு வருகிறது என நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். மக்கள் நலனுக்காக துரும்பை கூட அசைக்காத திமுக அரசு ஆண்டுக்கு ஆண்டு மக்களை மேலும் மேலும் குடிகாரர்களாக்கி மது வணிகத்தை பெருக்குவதில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இது சாதனையல்ல, வேதனை என அன்புமணி கூறியுள்ளார். திருவள்ளூர் ஒண்டிக்குப்பத்தில் 2 இளைஞர்களை கஞ்சா போதை கும்பல் கல்லால் அடித்து கொலை செய்துள்ளது. கஞ்சா போதையை தடுக்க தவறிய திமுக அரசுதான் அவர்களின் படுகொலைக்கு பொறுப்பேற்க வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கடன் உள்ள நிலையில் ஏன் இலவசங்களை மட்டும் அறிவிக்கிறீர்கள்? மக்கள் பயணம் செய்யும் வகையில் போதுமான பஸ்களே இல்லாத நிலையில் அதிமுகவின் வாக்குறுதியை எப்படி நல்லதென சொல்ல முடியும் என அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி குறித்து சீமான் கேள்வி எழுப்பினார். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் மொடேகி டெல்லி மெட்ரோ ரயிலில் பயணித்தார். அவருடன் இந்தியாவுக்கான ஜப்பான் தூதர் மற்றும் இந்திய ஜப்பானிய அதிகாரிகள் பயணித்து மெட்ரோ ரயில் வழித்தடம் திட்டப்பணிகள் குறித்து விளக்கினர். கோவை 100 அடி சாலையில் பிரபல ஜவுளி கடைக்கு சொந்தமான கார் பார்க்கிங்கில் 3 அடி உயர கஞ்சா செடி வளர்ந்திருப்பதை அறிந்த போலீசார் அதை பிடுங்கி அழித்தனர். மக்கள் நடமாட்டம் நிறைந்த நகரின் மையப்பகுதியில் கஞ்சா செடி வளர்ந்தது எப்படி என போலீசார் விசாரிக்கின்றனர். திருவண்ணாமலை அடுத்த நல்லூரில் காணும் பொங்கலை முன்னிட்டு பஞ்ச பாண்டவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது. இதைத் தொடர்ந்து நடந்த முயல்விடும் திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்றனர். புதுக்கோட்டை வன்னியன் விடுதியில் நடந்த ஜல்லிக்கட்டில் மொத்தம் 481 காளைகளும் 252 வீரர்களும் களம் இறங்கினர். 11 காளைகள் தழுவிய மாத்தூர் சங்கர் முதல் பரிசு வென்றார். இதில் 53 பேர் காயமடைந்தனர். 13 பேர் பலத்த காயங்களுடன் மேல் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கடலூர் சிதம்பரத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு தனியார் சேவை அமைப்பின் சார்பில் கோலப்போட்டி நடந்தது. இதில் இல்லத்தரசிகள் பலர் ஆர்வமுடன் பங்கேற்று வண்ண வண்ண கோலமிட்டனர். சிறந்த 3 கோலங்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசளிக்கப்பட்டன. 50 பேருக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ரயில் ஹவுரா குவஹாத்தி இடையே இயக்கப்படுகிறது. மக்களின் பயணங்களை வசதியாகவும் ஆடம்பரமாகவும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் மாற்றும். வளர்ந்த இந்தியாவில் ஒரு ரயில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வந்தே பாரத் ரயில் தெளிவாக காட்டுகிறது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். பாரதிய ஜனதா வெல்வதற்கு சாத்தியமே இல்லை என்று கூறப்பட்ட இடத்திலும் நாம் வென்றுள்ளோம். இது மக்கள் நம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகிறது என்று பிரதமர் மோடி பேசினார். மும்பை மாநகராட்சி தேர்தலில் தாக்கரே குடும்ப ஆதிக்கத்திற்கு முடிவு கட்டி பாரதிய ஜனதா வென்றதை குறிக்கும் வகையில் மால்டாவில் மோடி இவ்வாறு பேசினார். மேற்கு வங்கத்துக்கு ஆட்சி மாற்றம் தேவை. திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டு பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்தால் மட்டுமே மேற்கு வங்கம் வளர்ச்சியடையும் என மால்டாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த மாடுபிடி வீரராக வெற்றி பெறும் இளைஞர்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையில் முன்னுரிமை அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார்.
அலங்காநல்லூரில் காளைகளுக்கு ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட்ட முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். 2021 சொன்ன வாக்குறுதிகளையே இன்னும் நிறைவேற்றாத முதல்வர் ஸ்டாலின் மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை கொடுக்கப் போகிறோம் என ஏமாற்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என அண்ணாமலை கூறியுள்ளார். சீறிப்பாய்ந்த காளைகளையும் அவற்றை தழுவி பெருமை கொண்ட காளையர்களையும் அலங்காநல்லூரில் வாழ்த்தி மகிழ்ந்தேன் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 2 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரன் மணிமண்டபத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளருக்கு முதல்வர் ஸ்டாலின் தங்க மோதிரம் அணிவித்தார். அதிமுக சார்பில் முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை பழனிசாமி வெளியிட்டார். குலவிளக்கு திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். நகர பஸ்களில் பயணம் செய்யும் ஆண்களுக்கும் கட்டணம் கிடையாது என பழனிசாமி கூறினார். 2026 அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கிராமப்புறங்களில் வீடு இல்லாதவர்களுக்கு நிலம் வாங்கி கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். 5 லட்சம் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு காலிஸ்தான் மற்றும் வங்கதேச ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளிடமிருந்து அச்சுறுத்தல் இருக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதால் நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் பிறந்த தினத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி 5 வாக்குறுதிகள் கொடுத்துள்ளார். அதை வரவேற்கிறோம் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறினார். திமுக தேர்தல் அறிக்கை வெளியானவுடன் அதை காப்பியடித்து தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதுதான் அதிமுகவின் வழக்கம். எப்போதும் போல் திமுக தேர்தல் அறிக்கை வெளியானவுடன் முழுமையாக உங்கள் ஜெராக்ஸ் மிஷினில் காப்பி எடுக்கலாம் என அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். வாக்குறுதிகளை மறந்து வஞ்சகம் செய்த திமுக அரசை தமிழக மக்கள் இன்று மன்னிக்க மாட்டார்கள் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் 3000 கொடுக்கிறோம் என ஊரெல்லாம் தம்பட்டம் அடித்துவிட்டு அந்த பணத்தை டாஸ்மாக் வாயிலாக வசூலித்துள்ள திமுக அரசின் அறிவாற்றலை பார்க்கும்போது இதற்கு பருத்தி மூட்டை குடோனிலேயே இருந்திருக்கலாமே என்ற நகைச்சுவை வசனம்தான் நினைவிற்கு வருகிறது என நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். மக்கள் நலனுக்காக துரும்பை கூட அசைக்காத திமுக அரசு ஆண்டுக்கு ஆண்டு மக்களை மேலும் மேலும் குடிகாரர்களாக்கி மது வணிகத்தை பெருக்குவதில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இது சாதனையல்ல, வேதனை என அன்புமணி கூறியுள்ளார். திருவள்ளூர் ஒண்டிக்குப்பத்தில் 2 இளைஞர்களை கஞ்சா போதை கும்பல் கல்லால் அடித்து கொலை செய்துள்ளது. கஞ்சா போதையை தடுக்க தவறிய திமுக அரசுதான் அவர்களின் படுகொலைக்கு பொறுப்பேற்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும். ஜனவரி 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் அவர்களை மேடையில் பார்க்கலாம் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறினார். குன்னூர் ஒதனெட்டி அருகே தோட்டப்பணிக்காக பூமியை தோண்டிய போது மண் சரிந்தது. இதில் கொல்கத்தாவைச் சேர்ந்த தொழிலாளர்கள் நசீர் உசேன், அப்துல் ரஹ்மான், உஸ்மான் ஆகிய 3 பேர் மண்ணில் புதைந்து பலியாயினர். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் பாக்ரீத்புராவில் அசுத்தமான குடிநீர் குடித்து 10க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். அவர்களின் குடும்பத்தினரை காங்கிரஸ் MP ராகுல் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ஏற்கனவே கடன் உள்ள நிலையில் ஏன் இலவசங்களை மட்டும் அறிவிக்கிறீர்கள்? மக்கள் பயணம் செய்யும் வகையில் போதுமான பஸ்களே இல்லாத நிலையில் அதிமுகவின் வாக்குறுதியை எப்படி நல்லதென சொல்ல முடியும் என அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதி குறித்து சீமான் கேள்வி எழுப்பினார். காணும் பொங்கலை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு குடும்பமாக வந்தனர். மக்கள் அங்கிருந்த விலங்குகளை ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். பொதுமக்களின் வசதிக்காக பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் தமிழக தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கூட்டணிக்கு அழைப்பு வருகிறது, ஆனால் நான் அதனை ஏற்கவில்லை. கூட்டணி அமைத்தால் மக்களின் நம்பிக்கையை இழந்து விடுவோம் என்பதால் கூட்டணி வேண்டாம் என முடிவு செய்துவிட்டேன் என்று சீமான் கூறியுள்ளார். எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாளில் முன்னிட்டு கரூர் லைட் ஹவுஸ் பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தலைமையிலான அதிமுகவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் பிரியாணி வழங்கினர். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது என பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். EPS அறிவித்த அந்த 5 வாக்குறுதிகளும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தி ஏழை மாணவர்களின் பசியை போக்கி புரட்சி கண்டவர் எம்ஜிஆர். அவர் புகழை எப்போதும் போற்றுவோம் என தவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார்.
தவிகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்கு ஜோசியம் எல்லாம் சொல்ல முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் கூறினார். காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் மட்டுமே அதிகாரப்பூர்வமான தேர்தல் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. தவிகவுடன் பேச்சுவார்த்தை போன்ற மற்ற தகவல்கள் தனிப்பட்ட கருத்துக்களே என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெளிவுபடுத்தியுள்ளார். பொள்ளாச்சி அதிமுக சார்பில் நடந்த எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், எம்ஜிஆர் பொதுமக்கள் வாழ்வில் மாற்றத்தை கொண்டுவர வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர். மிக உயர்ந்த அரசியல் ஆளுமை கொண்ட அவர் நமக்கு எப்போதும் ஒரு உத்வேகமாக இருப்பார் என்று புகழாரம் சூட்டினார். சமூக சேவையிலும் மக்களிடையே அன்பு செலுத்துவதிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விட்டுச் சென்ற நினைவுகளை நாம் மறவாது போற்றுவோம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். என் தேர்தல் நிலைப்பாடு கூட்டணி குறித்து இன்னும் சில தினங்களில் அறிவிப்பேன். நான் எந்த ஒரு புதிய கட்சியையும் ஆரம்பிக்கப் போவதாக இல்லை என முன்னாள் முதல்வர் OPS கூறினார். ஜனநாயக பாதையில் சாமானியர்களுக்கும் அதிகாரம் அளித்து மக்களாட்சி செய்த எம்ஜிஆர் பிறந்த நாளில் அவருக்கு என் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் என தவிக தலைவர் விஜய் பதிவிட்டுள்ளார். இன்று காலை மதுரையிலிருந்து புறப்பட்டு புதுடெல்லி செல்கிறேன். எனக்காக அல்ல, என் இயக்கத்தை காக்கும் காங்கிரஸ்காரர்களின் உணர்வை சொல்ல வேண்டும் என்பதற்காக என விருதுநகர் காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டுள்ளார். அன்புமணி தரப்பு அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ள நிலையில் ராமதாஸ் தலைமையிலான பாமக அணி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் திமுகவிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டசபை தேர்தல் கூட்டணி தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இன்று MP ராகுலை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்த நாளில் அவரை நினைவு கூர்ந்து வணங்குகிறேன் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மும்பை மாநகராட்சியை பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணியிடம் பறிகொடுத்த உத்தவ் தாக்கரே துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஷிண்டே எந்த கொள்கையும் இல்லாதவர், அவர் ஒரு சந்தர்ப்பவாதி என கடுமையாக விமர்சித்துள்ளார். மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் மும்பையில் இன்று சந்தித்தார். பொழுதுபோக்கு, தொழில்நுட்பம், உற்பத்தி, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறை முதலீடு குறித்து பட்னவிஸுடன் அவர் பேசினார். February 1 ஞாயிறன்று இந்திய பங்குச்சந்தைகள் வழக்கம் போல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்வதால் காலை 9 மணி முதல் 3:30 மணி வரை இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தையொட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக ஜனவரி 21ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை ஜனாதிபதி மாளிகையில் பார்வையாளர்களுக்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்யசபாவில் திரிணாமுல் MP மம்தா தாக்கூர் மற்றும் முன்னாள் MP மௌசம் நூர் சிறப்புரிமையை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக உரிமை மீறல் குழு விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரில் பாதுகாப்பு படையினருக்கும் நக்சல்களுக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சண்டையில் 2 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சட்டவிரோதமாக இயங்கி வந்த 242 ஆன்லைன் கேமிங் மற்றும் சூதாட்ட இணையதளங்களை மத்திய அரசு முடக்கியது. இதுவரை 7800 தளங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. இன்று மேற்கு வங்கம் செல்லும் பிரதமர் மோடி நாட்டின் முதலாவது வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சேவையை துவக்கி வைக்க உள்ளார். மேலும் பல்வேறு ரயில், சாலை உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களையும் துவக்கி வைக்கிறார். காஞ்சிபுரம் உக்கம் பெரும்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர விநாயகர் கோயிலில் பொங்கலை முன்னிட்டு 108 பசுக்களுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. பக்தர்கள் திரளாக பங்கேற்று பசுவிற்கு பூஜை செய்து வழிபட்டனர். காணும் பொங்கலை முன்னிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பக்தர்கள் குவிந்தனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் திருவூடல் உற்சவ நிறைவு விழாவையொட்டி உண்ணாமுலையம்மன் சமேத அண்ணாமலையார் கிரிவலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சபரிமலையின் படிபூஜை வெகு விமர்சையாக நடந்தது. 18 வனதேவதைகளையும் 18 படிகளில் அமர்த்தி பூஜை நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். எம்ஜிஆர் தமிழ் சினிமா, கலாச்சார மற்றும் பெருமையை புதிய உயரங்களுக்கு அழைத்து சென்றுள்ளார். அவர் தொடர்ந்து நம் இதயங்களில் வாழ்வார், மேலும் பல தலைமுறை இந்தியர்கள் இதயத்திலும் வீற்றிருப்பார் என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். ஆந்திராவின் உங்குட்டூரில் வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு 1116 விதமான உணவுகளுடன் மாமியார் விருந்து வைத்தது அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைத்தது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை, பெசநகர், திருவான்மியூர் உள்ளிட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட கடற்கரை பகுதிகளில் 14 முதல் 16ஆம் தேதி வரை 3 நாட்களில் 160.83 டன் மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சத்தியமங்கலம் அடுத்த பவானி சாகரில் உள்ள கீழ் பவானி அணை பூங்காவில் காணும் பொங்கலை ஒட்டி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர்.
சிறுவர் சிறுமிகள் நீர் ஊற்றில் குளித்தும் படகு சவாரி, எலக்ட்ரிக் ட்ரெயின் போன்றவற்றில் பயணித்து குடும்பத்தினருடன் உற்சாகத்தில் திளைத்தனர். தேனி வீரப்பய்யனார் கோயில் பிரிவு அருகே சுற்றுலா வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 15 பேர் காயமடைந்தனர். விருதுநகர் கட்டையாபுரம் பாத்திமா நகர் பகுதியில் நாய் துரத்தி கடித்ததில் 10 சிறுவர்கள் உள்பட 30 பேர் காயமடைந்தனர். தப்பியோடிய நாயை நகராட்சி ஊழியர்கள் தேடுகின்றனர். யூடியூபர் சவுக்கு சங்கர் விவகாரத்தில் வழக்கின் விசாரணையை விரைந்து முடித்து 6 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட் உத்தரவை நீக்கி ஆதாரத்தின் அடிப்படையில் விசாரணையை தொடரலாம் என போலீசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. காணும் பொங்கலை முன்னிட்டு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கலில் உள்ளூர் மக்களும் கேரளா, ஆந்திரா போன்ற வெளிமாநில டூரிஸ்டுகளும் குவிந்தனர். குடும்பத்தினருடன் பரிசல் சவாரி செய்தும் அருவிகளை ரசித்து மகிழ்ந்தனர். தருமபுரி அடுத்த சோகத்தூர் நெடுஞ்சாலையில் பழனிக்கு சென்றுவிட்டு திரும்பிய வேன் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இதில் சிறுவன் உட்பட பக்தர்கள் 7 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறையால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. பிரதான ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே 2 வீலர் மீது தனியார் பஸ் மோதிய விபத்தில் பாலமுருகன் என்பவர் பலியானார். தமிழகத்தில் இம்மாதம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 ரொக்கப்பணம் வழங்கும் பணி நடைபெற்றதால் மாதந்தோறும் ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணியில் பாதிப்பு ஏற்பட்டது. ஜனவரி மாத பொருட்களை பிப்ரவரி மாதம் சேர்த்து வழங்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை காண வந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அலங்காநல்லூரில் அமைக்கப்பட்ட மேடையில் அமர்ந்து முதல்வர் ஜல்லிக்கட்டு போட்டிகளை கண்டு ரசித்தார். நெல்லை களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் இன்று முதல் 24ஆம் தேதி வரை புலிகள் கணக்கெடுப்பு நடக்கிறது. இதனால் 24 வரை அங்குள்ள சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளது. 2.15 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 6452.54 கோடி ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். 97% குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகேயுள்ள பூமிரெட்டிப்பள்ளி கிராமத்தில் குடிநீர் கேட்டு மக்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை ரயில்வே கோட்டத்தில் 750 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரும் ரயில்வே போலீசாருடன் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முன்னேற்றத்துக்காக எம்ஜிஆர் ஆற்றிய பங்களிப்பு சிறப்பானது. தமிழ் கலாச்சாரத்திற்காக எம்ஜிஆர் ஆற்றிய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என புகழ்ந்துள்ளார். காசா அமைதி வாரியம் உறுப்பினர்களை வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ சேர்க்கப்பட்டுள்ளார். டிரம்பின் காசா அமைதி வாரியத்தில் முன்னாள் பிரிட்டன் பிரதமர் டோனி பிளேர் மற்றும் ஜேரட் குஷ்னர் இடம்பெற்றுள்ளனர். தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,06,240 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் 50 ரூபாய் உயர்ந்து 13,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 310 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரியில் உழவர் திருநாளை முன்னிட்டு மஞ்சு விரட்டு நடந்தது. தொடர்ந்து திருக்கனூர் முத்துமாரியம்மன் கோயில் திடலில் பாத்தி கட்டி நீர் பாய்ச்சி அந்த நீரில் இறங்கி மக்கள் பொங்கலை கொண்டாடினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே உள்ள சாத்தனஞ்சேரி பகுதியில் மஞ்சள் குங்குமம் வைத்து பாம்பை வணங்கும் வினோத சடங்கு நடந்தது. சென்னை மேடவாக்கத்தில் உள்ள ஜெப்டோ உணவுப் பொருட்கள் கிடங்கில் நேற்றிரவு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் முற்றிலும் எரிந்து நாசமாயின. இந்த ஆண்டு மேட்டூர் அணையிலிருந்து கால்வாய் பாசன வசதிக்காக 8.5 TMC தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. சென்னை லயோலா கல்லூரியின் சிறுபான்மை கல்வி நிறுவன அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என கவர்னர் ரவிக்கு சட்ட உரிமைகள் பாதுகாப்பு மன்றம் கடிதம் எழுதியுள்ளது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 1100 காளைகளும் 600 மாடுபிடி வீரர்களும் களம் காண உள்ளனர். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விடுபட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 3000 ரூபாய் ரொக்க பணமும் திங்கட்கிழமை முதல் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் என்றும் விடுபட்டவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் அவனியாபுரம் பாலமேடு ஜல்லிக்கட்டு நிறைவடைந்த நிலையில் இன்று காலை 7 மணி அளவில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி துவங்கியது. அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியில் உள்ள விஜயகுமார் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 12 சவரன் தங்க நகைகள், 250 கிராம் வெள்ளி செயின், 20,000 பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். குற்றாலத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த சென்னையைச் சேர்ந்த பிரபல ரவுடி கனகராஜ் உள்பட 4 பேரை சென்னை போலீசார் துப்பாக்கி முனையில் கைது செய்து அழைத்து சென்றனர். சென்னை வானகரம் பகுதியில் பைனான்சியர் இளவரசன் வீட்டில் கொள்ளையடித்து சென்ற 3 பெண்கள் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். வெனிசுலா அதிபரை கைது செய்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தி உலக நாடுகளை அதிர செய்த அதிபர் டிரம்ப் அதன் தொடர்ச்சியாக கொலம்பியாவை கைப்பற்ற முயற்சிப்பார் என தகவல் வெளியானது. ஆனால் இப்போது அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து வேண்டும், இதை எதிர்க்கும் நாடுகளுக்கு வரி விதிப்பேன் என மிரட்டல் விடுத்துள்ளார். உலகில் உள்ள அறிவியல் பல்கலைக்கழகங்களின் தரவரிசை பட்டியலில் முதல் 2 இடங்களை சீன பல்கலைக்கழகங்கள் பெற்றன. அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் 3வது இடத்திற்கு சென்றது. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் மியாமி நகரில் உக்ரைன் அமெரிக்க குழுவினரின் புதிய சுற்று பேச்சுவார்த்தைகள் இன்று மீண்டும் தொடங்க உள்ளன. விஜய் சமந்தா நடிப்பில் 2016ஆம் ஆண்டு வெளியான தெரி திரைப்படம் ஜனவரி 23ஆம் தேதி ரீ-ரிலீஸ் செய்யப்படும் என்றும் நாளை ட்ரெய்லர் வெளியாகும் என்றும் பட தயாரிப்பாளர் தானு அறிவித்துள்ளார். பிரபாஸ் நடிப்பில் தி ராஜா சாப் என்ற படம் திரைக்கு வந்துள்ளது. அடுத்து சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கும் ஸ்பிரிட் படத்தில் நடிக்கிறார். நாயகியாக திருப்தி டிமிரி நடிக்க முக்கிய வேடத்தில் விவேக் ஓபராய் நடிக்கிறார். சமீபத்தில் இதன் படப்பிடிப்பு துவங்கியது. ஆக்ஷன் கதையில் உருவாகும் இந்த படத்தை அடுத்த ஆண்டு மார்ச் 5இல் ரிலீஸ் செய்வதாக அறிவித்துள்ளனர். மலையாள நடிகர் நிவின் பாலி நடித்த சர்வமாயா படம் டிசம்பர் 25இல் ரிலீஸ் ஆகி 100 கோடிக்கு மேல் வசூலித்தது. இந்த வெற்றியால் பல மாதங்களாக கிடப்பில் இருந்த அவரது பேபி கேர்ள் படத்தை 1 மாதத்திற்குள், அதாவது ஜனவரி 23இல் ரிலீஸ் செய்வதாக அறிவித்துள்ளனர். அருண் வர்மா இயக்கியுள்ள இப்படத்தில் லிஜோமோல் ஜோஸ் நாயகியாகவும் நிவின் பாலி ஆண் செவிலியராகவும் நடித்துள்ளனர். சிறிய படங்களை OTT நிறுவனங்கள் வாங்குவதே குறைவு என்ற குற்றச்சாட்டு திரையுலகில் உள்ளது. இதுபற்றி இயக்குநர் வசந்தபாலன் வெளியிட்ட பதிவில், பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் பெரிய நாயகர்களுக்கு மட்டுமே எல்லா கதவுகளும் திறக்கும் என்றால் இங்கு ஜனநாயகம் எங்கிருக்கிறது? நல்ல திரைப்படம் என்ற பேச்சே இல்லை. சொந்த நாட்டிலே அகதியாக நிற்பது போன்ற ஒரு நிலை. 4 ஆண்டுகளாக படம் இயக்க முடியாத நிலை. இயக்கினாலும் எங்கே விற்பது, யார் வாங்குவார்கள், எங்கு திரையரங்கு கிடைக்கும் என்றொரு பரிதாபமான நிலை. எனக்கு மட்டுமில்லை, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் 90%-னரின் நிலைமை இதுவே. நெட்ஃபிளிக்ஸ் எல்லா ஆண்டுகளுக்கும் புதிய சிறிய நல்ல இயக்குநர்களின் படங்களை புறக்கணிக்கிறது. தேசிய விருது பெற்ற இயக்குநராக என் கண்டனங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதீப் ரங்கநாதன் அடுத்து ஒரு படத்தை இயக்கி ஹீரோவாக நடிக்க உள்ளார். இந்த ஆண்டு படப்பிடிப்பு துவங்குகிறது. இதில் மீனாட்சி சௌத்ரி, ஸ்ரீலீலா ஆகியோர் ஹீரோயினாக நடிக்க உள்ளனர். மேலும் ஒரு முன்னணி தெலுங்கு நடிகரை வில்லனாக நடிக்க வைக்கவும் பேச்சுவார்த்தை நடக்கிறது. இதுவும் ஒரு வித்தியாசமான காதல் கதையில் உருவாகிறது. நடிகர் தனுஷ் இந்திய அளவில் பிரபலமாக உள்ளார். அவரும் சீதாராமம் புகழ் நடிகை மிருணால் தாக்கூரும் காதலிப்பதாக ஏற்கனவே செய்தி பரவியது. அதை மிருணால் மறுத்தார். இப்போது காதலர் தினமான பிப்ரவரி 14இல் இவர்கள் திருமணம் செய்ய போவதாக பாலிவுட்டில் தகவல் பரவி உள்ளது. இது பற்றி விசாரிக்கையில் குடும்பம், சினிமா இமேஜ் காரணமாக மிருணாலை தனுஷ் திருமணம் செய்ய மாட்டார் என்கிறார்கள். அமீர் இயக்கத்தில் சூர்யா, ட்ரிஷா, லைலா நடித்து 2002இல் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் மௌனம் பேசியதே. யுவன் இசையில் பாடல்கள் ஹிட்டாக அமைந்தன. 23 ஆண்டுகளுக்கு பின் இந்த படத்தை ரீ-ரிலீஸ் செய்வதாக அறிவித்துள்ளனர். காதலர் தினத்தை ஒட்டி வெளியாக வாய்ப்புள்ளது. ட்ரிஷா நாயகியாக நடித்து வெளியான முதல் படம் இதுவாகும்.